ஹாய் கைஸ் அப்புறம் இது வந்து பார்ட் 2 அந்த வீடியோ. முன்னாடி இதே கமெண்ட் செக்ஷன் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுற வீடியோ இருக்குது கைஸ். இன்னொன்று வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நான் அந்த வீடியோவில். என்னென்னா, இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிடலான்னு நீ உனக்கு தப்பான கமெண்ட் வந்தான்னு சொன்னீங்க. சரி, ஓகே, கமெண்ட் செக்ஷன் எப்படி நீங்கள் ஆஃப் பண்ண சொல்கிறீங்க? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் அவங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணால் தான் கமெண்ட்ஸ் போகும். அதே மாதிரி நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா தெரியும், இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட லாங் டேர்மில் வர கொலாபுக்கு அவங்க லிங்க் வச்சுருப்பாங்க, ஆட்டோமேஷன் செட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேஷன் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த மாதிரி பிராண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கணும், அதில் அதிக அளவில் கமெண்ட்ஸ் வரணும். அப்போ தான் அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ, எனக்கு பேட் கமெண்ட்ஸ் போட்டு 4-5 பேருக்கு என் வீடியோ ஷேர் பண்ணி என்னை திட்ட சொல்லி அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து அது நல்லது தான். ஏன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. அப்படி உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து நான் இது பண்ணக்கூடாது, எனக்கு ஃபாலோவர்ஸ் வரக்கூடாது, என்ன வேணால் நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என் வீடியோ ஸ்கிப் பண்ணுறது. இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் என்கேஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் எனக்கு என்கேஜ்மெண்ட் கொடுக்கலாம், என் ஐடி நிறைய பேருக்கு போகாது, என் ரீல்ஸ் நிறைய பேருக்கு போகாது, ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னை யாருமே பார்க்காமையே நானும் இருப்பேன். பட் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, பிடிக்கலன்னு, இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு யார் பிடிக்கலனாலும் நான் சொல்கிறேன், அவங்களோட ரீலை ஸ்கிப் பண்ணுங்க, அவங்கள பார்க்காதீங்க. அப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் குறையும். அப்போ அவங்களே திரும்பி நல்ல கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டு திட்டுறனால ஒரு யூஸும் கிடையாது. அதுவும் இந்த ஃபேக் ஐடியிலேருந்து வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி இதை காமிச்சிக்கிட்டு வரையே, அதை காமிச்சிக்கிட்டு வரையே, ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டு வா. எனக்குன்னா நான் ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கேன். என்ன எத்திக்ஸ்னால், எனக்கு இந்த மாதிரி போடுவேன், டைட்டாகவும் டிஷர்ட்ஸ் போடுவேன், இவ்வளோ தூரம் போடுவேன் நான் டிஷர்ட், தெரியுதா? இவ்வளோ தூரம் க்ராப் டாப்பும் நான் போடுவேன். நான் க்ராப் டாப் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ தூரம் போட்டால் என்னோட எத்திக்ஸில் அது வந்து எனக்கு ஓகே, எனக்கு அது வந்து தப்பு கிடையாது. பட் அது இவ்வளோ தூரம் போடுறது எனக்கு ஓகே கிடையாது, அது என்னோட இதில் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. என்னை பொறுத்தவரை அதுதான் ஓவர் ரிவீலிங், அதுதான் ரொம்ப இதுன்னு நான் நினைப்பேன். அதனால எனக்கு தெரியும் என்னோட லிமிட்ஸ் என்ன, என்னோட எத்திக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன். என்னோட வீடியோ யார் என்னை கூப்பிட்டு ஏதாவது சொன்னாலும் நான் அதனால தான், அப்படி நான் தப்பு பண்ணி தான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கவே இல்லையா? நான் அப்படி பண்ணலனாலே அப்போ நான் என்னோட இதுக்கு நான் கரெக்டாக இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோ தப்பாக இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் நாளில் பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை நான் டெலீட் பண்ணியிருப்பேன், இல்லை அச்சீவ் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். அதனால நீங்கள் இனிமேல் அந்த ஐடியாவை பண்ணலாம். இதை நான் எப்படி சொன்னேன்னே, கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கமெண்ட் ஆஃப் பண்ணு, யாரை கேட்டாலும் வந்து கொடுக்குற அட்வைஸ் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடலான்னு. எப்படி கைஸ், அது அவங்களோட உரிமைங்கிற அவங்க கமெண்ட் பண்ணுறப்ப நான் எப்படி அவங்கள ஆஃப் பண்ண சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அது தப்பு. இனிமேல் இதை யோசிச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் யார் வீடியோ பார்க்குறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்கள விட ஆடியன்ஸான உங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. அவங்கள மேலே ஏற்றுறதும் ஏற்றாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். நாங்கள் மட்டும் தப்பு பண்ணுறது இல்லை, உங்கள் சைட்லேயும் ஒரு பெரிய இது இருக்குது, உங்களால் நினச்சாலும் எங்களை திருத்த முடியும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன், பண்ணுங்க. அப்புறங்க கண்டென்ட் க்ரியேஷன் என்னை பொறுத்தவரை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் இதுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஐடியில் வேலை செய்கிறேன். எத்தனை பேர் ஐடி ரொட்டின்லாம் போடுறாங்க. அது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஐடி ஃபீல்டில் என்டர் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஐடியில் இப்படி தான் இருக்கும், இதுதான் வேலை, இதுதான் அதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் அவங்களால. இப்போ நான் ஜிம் இது போடுறேன்னா நான் வந்து அவ்வளோ ப்ராப்பராக போடல, நான் எல்லாம் ஃபெயிலியர் ஃப்ளாப்ஸ் எல்லாத்தோடு போடுறேன். பிகாஸ் கேர்ள்ஸுக்கு முக்கியமாக பார்க்கும்போது அவங்களால ஒழுங்காலாம் டயட் ஃபாலோ பண்ண முடியாது. நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க தான் வீடியோ போடுவாங்க, தவிர ஃபெயிலியராக இருக்கவங்க வீடியோ போட மாட்டாங்க. நான் பார்த்தப்ப நான் ஃபீல் பண்ணது அது மேபி இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நான் பார்க்கல. அப்போ நான் நினச்சேன் நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது. நான் எத்தனை வருஷமா 8 வருஷமாக உடம்பு குறைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், குறைச்சிருக்கேன் இப்போ இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு நான் இன்னும் நினச்ச அளவு ரிசல்ட் வரல. அதனால நான் வந்து இப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒருத்தவங்க இதை பார்க்கும்போது ரிலேட் பண்ணிப்பாங்க. நம்மள மாதிரியே இருக்கா பாரு, 2-3 நாள் டயட் ஃபாலோ பண்ணுறா, அப்புறம் சாப்பிட்ற ஏதாவது
புரியுதா? நான் நினச்சிருந்தா அந்த வீடியோ போடாமல் இருக்கலாம். நான் நல்லா சாப்பிட்றத மட்டும் போட்டுட்டு ஐயோ கைஸ் எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கைஸ் வீடியோ போடன்னு ஒரு கதையை விட்டுட்டு நான் போட்டிருக்கலாம். நான் அப்படி பண்ணலண்ணா. ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து நிறையா ஸ்பான்சர்ஸ் வராமல் போகலாம். என்னால் நான் ப்ராப்பராக வீடியோ போட்டு நான் இதே இப்போ எவ்வளோ 100 வீடியோ போட்டிருக்கேனே. இப்போ நான் அதில் அந்த 100 வீடியோவில் 50 வீடியோ என்னோடய ஃப்ளாப்ஸ் தான் இருக்கும். என் ஃப்ளாப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் அந்த 50 வீடியோ போட்டிருந்தேன். என்னோட அக்கௌண்ட்டே பர்ஃபெக்ட் அக்கௌண்ட்டாக இருந்திருக்கும். இந்த அளவு ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் நான் ஒரு 10K 20K வச்சுருந்தா கூட எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருப்பாங்க. நான் ஏதோ ஒரு பிராண்டோட அத்லெட்டாக இருக்கலாம். பட் எனக்கு இப்போ என்னோட இதுக்கு வந்து என்னோட ஏஜென்சி என்கிட்ட பேசின வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிட்னஸ் கிரியேட்டர் மாதிரி இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது கஷ்டம்தான். நீங்கள் வந்து இதை மட்டும் பண்ணுங்கள். தெளிவாக என்ன பேசணுமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் தெரிஞ்ச மாதிரி பேசுங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரியாது பட் நான் இது பண்ணுறேன் அப்படி சொல்லாதீங்க. வேர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. அது எப்படிங்க பண்ண முடியும்? அப்படி தெரிஞ்சால் தெரிஞ்சதை பேசலாம். இப்போ நான் பேசுகிறேன்னா நான் வந்து எனக்கு தெரியும் நான் பேசுறது இல்லைன்னு நான் எல்லா வீடியோலையும் எது பண்ணும்போதும் இது எனக்கு தெரியாது ஆனால் நான் அதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன். அது வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்காக கிடையாது. அது எனக்கு தெரியலைன்னு அர்த்தம். இதே நானே ரீல்ஸாக பார்க்குறப்போ ஒரு ரீலில் ஒரு அக்கா சொல்லுவாங்க. அதுலேருந்து நானும் ஒன்று கற்றுக்குவேன். அதை வந்து அது ஆனால் தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியாது. கூகுளில் போட்டு பார்த்தா அது கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி. ஆனால் அது உங்கள் பாடி டைப்க்கு அது சரியில்லைன்னா இப்போ எல்லாருக்கும் ஒன்று ஒத்துக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு இது அலர்ஜியாக இருக்கும். பீனட் ரொம்ப ஹெல்த்தி தான். ஆனால் பீனட் ஒரு சைடில் இருக்கவங்களுக்கு வந்து அலர்ஜிக்காக இருக்கலாம். அது ஹெல்த்திங்கிறதுக்காக அலர்ஜிக்காக இருக்கவங்களுக்கு சாப்பிட கொடுத்து அது வந்து கரெக்ட் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்கிறேன். எதுனாலும் யார் சொன்னாலும் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எதுனாலும் முடிவு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சிம்பிளாக இவ்வளோதான் விஷயம். எதையும் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ரொம்ப தெரிஞ்சதை போடுங்க. வருது வரல அப்படி எனக்கு அத்லெட்டாக என்னால் ஆக முடியாது எனக்கு வராதுங்கிறப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானும் ஒரு ஃபிட்னஸ் கிரியேட்டர் தானே. நானும் வந்ததில் ஒரு இதில் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்திருக்கலாமேன்னு இருந்துச்சு. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் எல்லாம் மாற்றலாமா நான் கூட யோசித்தேன் தான். ஏன் நம்மளும் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. அப்புறம் தான் யோசிச்சேன் சரி இது எனக்கு வரலன்னா இது மட்டும்தான் இருக்குன்னு இல்லை. எனக்கு இன்னும் அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது அவ்வளோ இது இருக்குது. அதில் ஏதோ ஒன்று எனக்குன்னு இருக்கும். அப்போ அது வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்ல உங்களுக்கு உண்மையாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறது தப்பாக கரெக்டானா. யாருமே சொல்ல வேணாம். ஏன்னா ஒருத்தவன் நல்லதுன்னு சொல்கிறது இன்னொருத்தன் கெட்டதுன்னு சொல்லுவான். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? ஒரு எண்ட் ஆஃப் தி டேல உங்க கூட யாருமே இருக்க போகிறது இல்லை. யாருமே என்னதான் உங்க கூடவே ஒருத்தர் இருந்தாலும் அவன் வாழ்க்கையை தான் யோசிப்பான். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை யோசிக்கணும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணுறது தான் எல்லாமே. அதாங்க சொல்ல நினச்சேன். புரிஞ்சுதா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.